நான் முதலாக பாடின படம் சாந்தி நிலையம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினது. அவரும் வாலி ஐயா அவர்களும் எழுதுகிற காலகட்டத்தில் நான் ஒரு பொடிப்பையன், ஒரு பொடி பாடகனாக எனக்கு முதல் அவகாசம் கொடுத்தவர் என்னுடைய தந்தையார் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். அதிர்ஷ்டம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் சின்ன சிறு குழந்தைகள் எல்லாம் பாடும்போது அவங்களுடைய விலாசத்தை கேட்டு கூட்டு பாட்டுகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு மியூசிக் டைரக்டரை போய் பார்த்து அவர்கிட்ட பாடி காட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி என்ன சித்ராலயா ஆஃபீஸில் விஸ்வநாதன் கிட்ட கொண்டு போனது பரணி அவர்கள், பெரிய பப்ளிசிட்டி டிசைனர். அவர் தான் என்னை இவர்கிட்ட கொண்டு போனார். நான் அவர்கிட்ட ஒரு தமிழ் பாட்டு, ஒரு ஹிந்தி பாட்டு பாடினேன், ஒரு தமிழ் பாட்டு பாட சொன்னார். பாடினேன். ரொம்ப நல்லா பாடுற, தமிழ் கொச்சப்படுத்தாத, ஏன் இப்படியெல்லாம் அசிங்கமாக தமிழில் பாடுற, நீ உனக்கு தமிழ் சுத்தமாக வந்தால் உனக்கு வாய்ப்புண்டு, அப்போவா என்கிட்டனார். ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப பயிற்சி செஞ்சேன். அதுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது, அவனா தெரியாது. ஆந்திராவிலேருந்து வந்தவங்க இல்லையா, கோல்ட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேங்க. ஸோ காரணம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி அந்த காலகட்டத்தில் எங்கள் பாட்டுக்கு உயிர் என்னென்ன, எந்த பாட்டாக இருந்தாலும் சார் அதுக்கு வரிகள், அந்த கவிதை தான் முக்கியம். இன்னைக்கு கூட விஸ்வநாதன் சார் அதுதான் சொல்லுவார், முதல் வரி, அதுக்கப்புறம் தான் இசை, அதுக்கப்புறம் தான் ஆர்கெஸ்ட்ரா, அதுக்கப்புறம் தான் குரல்கள். அந்த அருமையான வரிகள் எழுதக்கூடிய வாலி அண்ணா இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு பாடகனாக வந்திருக்கிறது பெரிய மகிழ்ச்சி, பெரிய அதிர்ஷ்டம், பெரிய சௌபாகியமாக நான் கருதுகிறேன். நான் அப்படிப்பட்ட 80 வயசுன்னா சம்ஸ்கிருதத்தில் சஹஸ்ர சந்திர தரிசனம் பண்ணவர் அப்படின்றாங்க. நான் 1000 நிலவேவா தான் பாடினேன். அவர் 1000 முழு நிலவை பார்த்தவர். அவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வீட்டில் இல்லை, வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அடியேன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நான் இல்லையான்னு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் அவர் நீ வரணும். இன்னைக்கு எனக்கு வேற நிகழ்ச்சி இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கடவுளை வேண்டுகிறேன் சார், அந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆச்சுன்னா இல்லைன்னா போஸ்ட்போன் ஆச்சுன்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னால, ரொம்ப தப்பா யோசனை பண்ற தம்பி, அதுவும் பப்ளிக் ஃபங்க்ஷன் தானே, நீ உனக்காக அங்கே எத்தனை பேர் காத்திருப்பாங்க, அப்படியெல்லாம் நினைக்காத, நீ வரணும்னு எனக்கு எழுதி வச்சிருந்தா நீ வருவே அப்படின்னாரு. அது நான் ஒண்ணுமே செய்யாம அந்த நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆயிடுச்சு. வரணும்னு எனக்கு எழுதி வச்சிருக்கு, நான் வந்தேன். நான் ஜாஸ்தியா பேச மாட்டேன், நான் ஒரு பாமாலை அவருக்காக, அவ்வளவுதான். வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உம்மை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ, பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில் கடற்கரை மணலில் இருப்போமா, மௌனத்தின் மொழியில் மயக்கத்தின் நிலையில் கதை கதையாக படிப்போமா, கதை கதையாக படிப்போமா. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி. நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற, கேளடி கண்மணி சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி,
கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே. ஆ மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூபாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. யாராரோ எழுதினாலும் அதெல்லாம் பாட்டாதா என்னோட பாட்டு தந்த பாட்டுதானம்மா. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் உன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. கடைசியாக பாடுறதுக்கு முன்னால அவருக்கு இப்போ சஹஸ்ர சந்திர தர்சனம் ஆச்சு. ரொம்ப ஜாஸ்தியாக சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் இன்னொரு 20 சந்திர தர்சனம் அவர் பண்ணணும். அவர் பாட்டு எழுதிட்டே இருக்கணும். இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை தயாரித்து கொண்ட ஒரு கவிஞரை நான் பார்த்தது கிடையாது. நிச்சயமா ஒரு நாள் ஒரு ஒளிநாடாக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு நாயனாரோட விருத்தம் ஏதோ சிவனுக்கு சம்பந்தப்பட்டது எனக்கு அனுமானம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணேன். அது கிளாரிஃபை பண்ணிட்டு நயானி ஒரு ஐயங்காரை போய் சிவனை பற்றி கேட்குறிய அப்படின்னாரு. கேட்கும்போது நான் சொன்னேன், ஐயா நீங்கள் ராமாயணத்தை பற்றி எழுதிட்டு இருக்கீங்க, சிவனை பற்றியும் எழுதிட்டு இருக்கீங்க, முக்காலாவும் எழுதிருக்கீங்க, எதை வேணும்னாலும் நீங்கள் எழுத முடியும் அப்படின்னா, அது கூட பிராசையில் சொல்லலாம் ஐயா, ராமாயணத்தை பற்றி எழுதுவேன், காமாயணத்தை பற்றியும் எழுதுவேன் அப்படின்னாரு. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உமதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகரென மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். ததோம் ததோம் ததகதினதோம் ததோம் 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 ததகதினதோம் ததோம் 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 ததகதினதோம். நீரூடி வாழ்க சுவாமி.